அமேசான் பேல ஜஸ்ட் நீங்கள் ₹2 மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக மட்டுமே டெய்லி இதில் நீங்கள் ₹100 வரைக்கும் கேஷ்பேக் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் இதில் கேஷ்பேக் ஏர்ன் பண்ண முடியும். நான் இது வரைக்கும் அமேசானில் ஏர்ன் பண்ண கேஷ்பேக்னு பார்த்தீங்கன்னா ₹1188 ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 12th ஆகஸ்ட் வரைக்கும் தான் அப்டேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் ஏர்ன் பண்ண கேஷ்பேக் டீட்டெயில்ஸாக இன்னும் அப்டேட் ஆகலை. இப்போல நான் வந்து இந்த மந்த் ஆகஸ்ட்டில் மட்டும் 12th ஆகஸ்ட் வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ₹117 ஏர்ன் பண்ணியிருக்கேன். 12 டேஸில் மட்டுமே என்னோட கேஷ்பேக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹117 இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணது. இந்த மாதிரி நீங்கள் அமேசானில் எப்படி கேஷ்பேக் ஏர்ன் பண்ணலாங்கிற ஃபுல் அப்டேட்டோட தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் பெனிஃபிட் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அமேசான் பே பற்றி தான் பார்க்க போகிறோம். அமேசான் பேல நீங்கள் ரீசார்ஜ், மணி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் பில் பேமெண்ட்ஸ் பண்ணுறது மூலமாக அதிகமாக கேஷ்பேக் ஏர்ன் பண்ண முடியும். மந்த்லி நீங்கள் இதில் 500 மேலே கேஷ்பேக் ஏர்ன் பண்ண முடியும். அமேசான் பேல நீங்கள் ஏர்ன் பண்ண கேஷ்பேக்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரீ ரீசார்ஜ் அப்படி இல்லைனா அமேசானில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கூட வாங்கிக்கலாம். இதில் நீங்கள் கேஷ்பேக் ஏர்ன் பண்ண 3 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ். இதில் ரீசார்ஜ் ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. மினிமம் ஆர்டர் வேல்யூக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ கேஷ்பேக்குங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இதில் சில ரீசார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆப்பில் நீங்கள் அமேசான் UPI பயன்படுத்தி பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு கேஷ்பேக்ங்கிறது ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ ரீசார்ஜ் பண்ணுறப்போ இந்த ஆஃபரோட டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரீசார்ஜ் பண்ணுங்கள். இந்த ரீசார்ஜ் ஆஃபர் மட்டும் இல்லாமல் அமேசான் தரப்புலேருந்து இன்னொரு ரீசார்ஜ் ஆஃபர் தராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% கேஷ்பேக் ஆஃபர். அதாவது நீங்கள் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அது அப்படியே ரிட்டர்ன் கிடச்சிடும். அதிகபட்சமாக நீங்கள் இதில் ₹50 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அமேசான் பே பயன்படுத்தி ரீசார்ஜ் பண்ணுற மூலமாக மட்டுமே குறைஞ்ச நீங்கள் ₹200 வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அமேசான் 100% கேஷ்பேக் ஆஃபர் மூலியமாக நான் ரீசார்ஜ் பண்ணி ஏர்ன் பண்ணதோட ப்ரூஃப் தான் இது. இந்த 100% கேஷ்பேக் ஆஃபர் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மந்த் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் மந்த் தான் இந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பில் பே பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய கேஷ்பேக் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். நீங்கள் செய்யக்கூடிய போஸ்ட்பெய்ட் பில் பேமெண்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்ட் டெலிஃபோன் பில் எந்த பில்லாக வேணாலும் இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் அமேசான் பே மூலியமாக பண்ணுறதுனால நீங்கள் மந்த்லி இதில் 150க்கு மேலேயே கேஷ்பேக்குங்கிறது ஏர்ன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பில் பேமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது மூலம் எவ்வளோ கேஷ்பேக் ஏர்ன் பண்ணலான்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கேஷ்பேக் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா அமேசான் UPI ஐடியிலேருந்து நீங்கள் ₹50 இல்லைனா ₹50 மேலே எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறப்போ உங்களுக்கு ₹50 கேஷ்பேக் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இந்த கேஷ்பேக்கை மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு கேஷ்பேக் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசா ATM கார்டு மூலமாக நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறப்போ உங்களுக்கு ₹50 கேஷ்பேக் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இந்த பில்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹100 மேலே இருக்கணும். அப்போ அந்த கேஷ்பேக் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். என்னோட எலக்ட்ரிசிட்டி பில் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹80. எனக்கு வந்து ₹50 கேஷ்பேக் வந்து ரிட்டர்ன் கிடச்சிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம போஸ்ட்பெய்ட் பில் பே பண்ணுறது மூலமாக எவ்வளோ கேஷ்பேக் ஏர்ன் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த பில் பேமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஆஃபர் என்னென்னு பார்த்தோன்னா வோடஃபோன் ஐடியா இந்த 2 நெட்வொர்க்கோட போஸ்ட்பெய்ட் பில் வந்து ₹200 மேலே நீங்கள் பே பண்ணுறப்போ ₹50 கேஷ்பேக் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆஃபர், அதாவது ரெண்டாவது ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100% கேஷ்பேக் ஆஃபர். இதில் நீங்கள் எந்த நெட்வொர்க் வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மினிமம் பில் வேல்யூ இவ்வளோ தான் பண்ணணும் இல்லை. இதில் நீங்கள் பில் பே பண்ணுறது மூலமாக ₹50 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம சிலிண்டர் பில் பே பண்ணுறதுனால எவ்வளோ கேஷ்பேக் ஏர்ன் பண்ணலான்னு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பே மூலியமாக நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு ₹50 கேஷ்பேக் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அடுத்து அமேசான் UPIலேருந்து நீங்கள் பில் பே பண்ணுறப்போ அதுக்கு ஒரு ₹50 கேஷ்பேக் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இது கூட இன்னொரு ஆஃபரும் இருக்குது. விசா ATM கார்டுலேருந்து நீங்கள் பே பண்ணுறப்போ அதுக்கு ஒரு ₹50 கேஷ்பேக் கிடைக்குது. மொத்தம் இதில் 150 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். லேண்ட்லைன் பில் பேமெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அமேசான் UPIலேருந்து பே பண்ணுறப்போ ₹50 கேஷ்பேக் ஆகும். விசா ATM கார்டுலேருந்து நீங்கள் பே பண்ணுறப்போ அதுக்கு ஒரு ₹50 கேஷ்பேக்கும் உங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு உங்கள் DTH பில் பேமெண்ட்ஸ், இன்சூரன்ஸ் பில் பேமெண்ட்ஸுக்குலாம் இதில் நிறைய கேஷ்பேக் ஏர்ன் பண்ணிக்க முடியும். டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம செகண்ட் கேட்டகரியை பற்றி பார்ப்போம். செகண்ட் கேட்டகரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஏன்னா இதில் டெய்லி நீங்கள் கேஷ்பேக் ஏர்ன் பண்ண முடியும். செகண்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர். ஜஸ்ட் நீங்கள் ₹2 மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும், டெய்லி இதில் நீங்கள் கேஷ்பேக் ஏர்ன் பண்ண முடியும். மணி ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விதமாக கேஷ்பேக் ஏர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இதில் டெய்லி நீங்கள் ₹100 வரைக்கும் கேஷ்பேக் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ₹2 தான் QR கோட் ஸ்கேன் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஆனால் எனக்கு கேஷ்பேக்னு பார்த்தீங்கன்னா ₹7 கிடச்சிருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹2 தான். ஆனால் அதை விட்டு டபுள் இல்லை, ட்ரிபிள் மடங்கு எனக்கு அதிகமாகவே கேஷ்பேக் கிடச்சிருக்கு. செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா UPI ஐடி இல்லைனா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ இதில் கேஷ்பேக் ஏர்ன் பண்ண முடியும். டெய்லி இதில் ₹100 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணது பார்த்தீங்கன்னா ₹10 மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். எனக்கு ₹7 ரிட்டர்ன் கேஷ்பேக் கிடச்சிருச்சு. நான் அனுப்புனதை விட எனக்கு பாதிக்கு மேலேயே எனக்கு வந்து கேஷ்பேக் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மூலம் மட்டுமே கொஞ்சம் மந்த்லி இதில் நீங்கள் ₹300 வரைக்கும் கேஷ்பேக் ஏர்ன் பண்ண முடியும்.
நான் ஏர்ன் பண்ண ஓவரால் கேஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா 50% மேலே நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக மட்டும் தான் ஏர்ன் பண்ணது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங், ஃபுட் ஆர்டர்ஸ் அண்ட் ட்ராவல் சார்ஜஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம அமேசானில் ஷாப்பிங் பண்ணுற மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய கேஷ்பேக் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். அமேசானில் ஃபேஷன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ், அதாவது சன் கிளாஸஸ், வாட்சஸ், டிஷர்ட் இந்த மாதிரியான ப்ராடக்ட் வாங்குறப்போ அதோட பில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு 50 ரூபா கேஷ்பேக் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹெல்த் அண்ட் பர்சனல் கேர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வாங்குறப்போ உங்களுக்கு 50 ரூபா கேஷ்பேக் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இதோட பில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். இது போல் மற்ற ப்ராடக்ட்ஸும் வந்து கேஷ்பேக் வந்து சம்ம பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலெலாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல் நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுறப்போ அதுக்கும் சில கேஷ்பேக் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அமேசானில் மெடிசின் வாங்குறதா இருக்கட்டும், இல்லைனா பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்தமாரி ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறப்போ அமேசானில் நீங்கள் ஆஃபர்ஸை செக் பண்ணிட்டு அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு கேஷ்பேக்ங்கிறது அமேசான் பே பேலன்ஸில் ஆட் ஆகிடும். இந்த ஆஃபர்ஸ்லாம் மட்டும் இல்லாமல் அமேசான் தரப்புலேருந்து இன்னொரு ஆஃபரும் கொடுக்குறாங்க. அது என்னென்னா, நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் சரி, அப் டு இதில் நீங்கள் 100 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் அமேசான் பே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுற மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ணுறப்போ உங்கள் ஃப்ரெண்டு அமேசான் பேலேருந்து ஃபஸ்ட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னா அதுக்கு உங்களுக்கு 30 ரூபா கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே அமேசான் பே யூஸராக இருந்தீங்கன்னா அமேசான் பே மூலமாக எவ்வளோ கேஷ்பேக் ஏர்ன் பண்ணிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.